எஸ். பேஷண்ட்டோட ஆஞ்சியோகிராம் ரிப்போர்ட் ரெடியா இருக்கு. நீங்க கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணிடலாம் சார். சரி, நீங்க போங்க, நான் அப்புறம் பார்க்குறேன். சார், பேஷண்ட்டோட நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு. ஓகே. ஒரு கண்ணியமான டாக்டர், தம்பி ஒரு பொம்பளை பொறுக்கி. உனக்கு வெக்கமா இல்ல? பொறுக்கி நான் இல்ல, எங்க அண்ணன். ஓகே, நான் சொன்ன ஸ்கேன் கூட பண்ணுங்க. பாருங்க, தினம் தினம் நர்ஸுங்கெல்லாம் ட்ரெஸ் மாத்துறத அந்த கேமரா மூலியமா எங்க அண்ணன் லேப்டாப்ல பார்த்துட்டு இருக்கான். நீ ஒன்றும் கவலைப்படாத. எப்போ அவன் ரூமுக்குள்ளேயே புகுந்து தைரியமா ஒருத்தன் கேமரா தூக்கின்னு போயிட்டான்னு தெரிஞ்சதோ அவன் ஆடி போயிருப்பான். நீங்க எப்போ எந்த நிமிஷம் எங்க கூப்பிட்டாலும் நான் வர தயாரா இருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம 2 பேரும் ரகசியமா பேசிக்கிறது வெளியே யாருக்கும் தெரிய வேணாம். என்ன கேட்டா நம்ம பகல்ல மீட் பண்றதை விட ராத்திரி மீட் பண்றதுதான் நல்லது. அதையும் மீறி நம்ம பழகிறது உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? நீ ஒன்றும் கவலைப்படாத. அப்படி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா வாழ்நாள் முழுதும் உன்னை கண் கலங்காம வச்சு நான் காப்பாத்து. யாரும் பார்க்கறதுக்குள்ள நீங்க இருந்து கிளம்பிட. சரி.
அது இல்லம்மா நான் சொல்றது. குற்றாலத்துல இருந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல ஒருத்தி இருக்கும்போது மெட்ராஸ்க்கு வந்து புதுசா ஒரு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டீங்கல. புச்சி அக்கா, உங்க தங்கச்சி லவ் பண்றவனை அடிச்சு மடக்கிட்டான். அவனை கொன்னு கடல்ல தூக்கி வீசிடுவா. வேண்டாம், அவன் எனக்கு உயிரோட வேணும். அவ கைய கால உடைச்சி பொட்டலாமா கட்டி அக்கா காலடியில வந்து போடுங்கடா. குற்றாலத்துல 4 தெரு, 2 ஜாதி. ஒருத்தன் பணக்காரன், ஒருத்தன் கூலிக்காரன். அந்த ஊர்ல நீ ராஜா. ஆனா இத சேதாப்பேட்டுடா. இங்க 100 தெரு, 1000 ஜாதி. இங்க சந்து பொந்து இண்டு எடுக்கு அத்தனையும் உருண்டு பொருண்டு எந்திரிச்சு நகரமாகி வட்டமாகி சதுரமாகி எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகிருக்கேன்டா. இங்க ராணியும் நான் தான், ராஜாவும் நான் தான். நான் பாக்குறதுக்கு தான்டா ஊத்துக்குழி வெண்ண மாதிரி மொழு 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 மொழுன்னு இருப்பேன். ஆனா உள்ளுக்குள்ள முனியாண்டி விலாஸ் கொத்து பரோட்டா. டேய், குற்றாலத்திலே உன்னை பொட்டுன்னு போட்டுக்கணும்டா. விட்டு பிடிச்சேன் பாரு. அதனால்தான் என் தங்கச்சியை கட்டி பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டல. டேய், தமிழ்ல சொன்னா குத்து, இங்கிலீஷ்ல சொன்னா டெத்து. வேண்டாம், நான் இங்கே வந்தது உங்கள் தங்கச்சியை லவ் பண்ணுறதுக்காக இல்லை. இதை விட எனக்கு முக்கியமான வேலை நிறைய இருக்கு. தயவு செஞ்சு என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க. ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன. என் காலை தொட்ட கும்பிடு, நான் உன்னை உயிரோட விடுறேன். பொழைச்சிட்டு போ. என்னடா யோசிக்கிற? அக்கா காலை தொட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோடா. சீக்கிரம்டா. உங்கள் காலை தொட்டு கும்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க என்னை அடிக்க வேணான்னு. பயந்து சாகாதடா, சொல்றேன். அடிச்ச அடியில உடம்பெல்லாம் பங்க்சர் அடிச்சு போல இருக்கு. ஹலோ, மார்க்கெட் ரவியா? ரவி இல்லைங்க, அவங்க மச்சான் பேசுறேன். ரவி கிட்ட போன கொடு. கொடுக்க முடியாது மேடம், நாங்க புத்தூர்ல இருக்கோம். அங்க என்னடா பண்றீங்க? நீங்க ஒருத்தர் அடிச்சு அனுப்புனீங்களே, அவன் இவரு அடிச்ச அடியில எலும்புலாம் இடம் மாறி போச்சு. வலது கையை உடைச்சு இடது கையில கொடுத்தான். ஹலோ கரடி குமாரா, நான் தான் அம்மா பேசுறேன். இனிமே அடியாள் வேலைக்கெல்லாம் என் பையனை கூப்பிடாதீங்க. யாரோ குற்றால ராசாவா, அவன் என் பையனை அடின்னு அடிச்சு பொறி கலங்கி போய் பைத்தியம் பிடிச்சு போச்சு. பச்சளை வைத்தியத்துக்காக பாண்டி மரத்துக்கு கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஏண்டி எச்சக்கலை, சைதாப்பேட்டை கூவத்துல பிறந்து கக்குசு முன்னாடி உக்காந்து கஞ்சா வித்து சாராயத்துல வாயை கொப்பளிச்சு நாத்தடிச்சு போன உடம்பு உனக்கே இவ்வளவு திமிரு இருக்குன்னா, குற்றாலத்துல பிறந்து மூலிகை தண்ணியில குளிச்சு மனசையும் உடம்பையும் சுத்த
சுத்தமா வச்சிட்டு இருக்க எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். ஏண்டி சைலு, மீன்பாடி வண்டி முருகேசன் தெரியுமா உனக்கு? என்னடி முழிக்கிற? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீன்பாடி வண்டியும் உன்னையும் ஒன்னா வச்சு ஓட்டிட்டு இருந்தானே, அவனை சொன்னேன். அதுக்கப்புறம் நீ மீன்பாடி வண்டியை கழட்டி விட்டுட்டு டெம்போ, லாரி, கண்டெய்னர்னு கண்ட கண்ட இடத்துல வாயை வச்சு கண்ணா பின்னான்னு வளர்ந்து மினிஸ்டர் ஆயிட்ட. ஏண்டி உனக்கு என்ன திமிரு இருந்துன்னா ஒரு ஆம்பளை கீழே படுக்க போட்டு மூஞ்சில காலை வச்சு தேய் தேய்னு தேய்ப்ப. திடீர்னு ஆடிய ஆட்டம் என்ன, பாட்டு பாடுற, போஸ் கொடுக்குற, டான்ஸ் எல்லாம் ஆடுற. ஆட்டத்துக்கே ஆட்டமா? நம்ம ஆட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கா உன் டப்பா டான்ஸ் ஆடுறேன். ஏய் ஏய், உங்க சீனியர்லாம் புத்தூர்ல இருக்கான். முன்னாடி வரணுமா பின்னாடி போகணுமா நீயே டிசைட் பண்ணிக்க. அது நான் சைலு சைலண்ட் ஆயிட்ட. செஸ்ல தான்மா ராஜாக்கு செக் வைப்பாங்க, ஆனா லைஃப்ல ராஜா தான் செக் வைப்பாரு. தமிழ்ல சொன்னா ராஜாதி ராஜா, இங்கிலீஷ்ல சொன்னா கிங் ஆஃப் தி கிங். ஆமா, உன் தங்கச்சியை யாருமே லவ் பண்ண கூடாதா? இது வரைக்கும் நான் யாருமே லவ் பண்ணலடி. ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து உன் தங்கச்சியை லவ் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன். வாமா கத்தால கண்ணழகி வா. வந்துட்டேன் மச்சான். இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, நான் ஏதோ உன்னை லவ் பண்றேன்னு உங்க அக்கா நினைச்சுக்கிட்டு அவ காலில் என்ன விழ சொல்றா. நான் என்ன சொல்றேன்னா, நான் உன்னை லவ் பண்ணோன்னா உன் காலில் இருக்கிற செருப்பை கழட்டி உங்க அக்கா கன்னத்துல நச்சு நச்சுன்னு அடிக்கிறேன். அப்புறம் என்ன மச்சான் நீ சொன்ன பிறகு அக்காவாவது ஆட்டுக்குட்டியாவது. ஐ லவ்டா அம்முக்குட்டி. இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம். என் தங்கச்சிய வச்ச என் அடிக்க வச்சுட்டல, உன்னை வச்சுக்கிறேன்டா. சி தங்கச்சிய லவ் பண்றேன்னு சொல்றேன், என்ன போய் வச்சுக்கிறேன்னு சொல்றேன். கேவலமான பொம்பளை நீ. சரி விடு.